நீ காலத்தின் கட்டாயம். நாளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும். அது என்ன விஷயம் என்று நீ நிச்சயமாக உன் அப்பன் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இன்று உன் முன்னால் வந்திருக்கின்றேன். இந்த அப்பன் நிச்சயமாக நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக எப்பொழுதும் உன் மனதில் இருக்கின்ற ஒரு குழப்பத்திற்கு உனக்கு தெளிவு கிடைக்கும். நாளை தினம் இதை செய்யலாமா வேண்டாமா என்று உனக்குள் தோன்றிய எண்ணத்திற்கு உனக்கு நிறைவான நிம்மதி கிடைக்கும். நீ நினைத்து விட்ட விஷயங்கள், நீ செய்யாமல் விட்டு விட்ட விஷயங்கள் என்றும் எத்தனையோ விஷயங்கள் எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடப்பில் இருக்கின்றது. இதையெல்லாம் என் குழந்தை, நீ எந்த மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்பதை உன் அப்பன் நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாம் ஒரே நாளில் தேர்ந்து விடாது. எல்லா பிரச்சனைகளும் ஒரே நாளில் தீர்ந்து விடாது. உனக்கு கொடுத்து விடாது. எல்லாவற்றிலும் பின்னாலும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அல்லவா? எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயம் ஒரு சூழ்நிலை உருவாகும் அல்லவா? அதை என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அந்த விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னோடு என்றென்றும் நான் இருக்கின்றேன் என்பதை முதலில் நீ உணர்ந்து விட்ட பிறகு இந்த அப்பன் என்னுடைய வார்த்தையை நீ செவி கொடுத்து கேட்க தொடங்கு. நான் இருந்து உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றேன் என்றால், நான் இருந்து உனக்கு ஒரு விருப்பத்தை இந்த வாழ்க்கையில் தருகின்றேன் என்றால், அதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த அப்பன் உன்னை தேடி வரும் பொழுது நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் உனக்கு சொல்லாமல் விட்டு விடுவேன். சில நேரங்களில் தேராயாக இந்த விஷயம் நடக்கும் என்று உனக்கு உன் அப்பன் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் இது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயம். நாளை உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எக்காரணம் கொண்டும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உனக்கு நடத்தத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு முடிவிற்கு வந்துவிட்ட பிறகு அது ஒருபோதும் உனக்கு நடக்காமல் போய்விடாது என்று இருக்கின்ற நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற நிலை தந்து கொண்டிருக்கின்றது. நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கப் போகின்றது எதுவென்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது மட்டும் அல்ல என் குழந்தையே, ஒருவரை காண வேண்டும் என்று நீ மிகவும் ஆவலோடு நின்று கொண்டிருக்கின்றாய். இவரை பார்த்து நீ நீண்ட நாள் ஆயிற்று. குறைந்தபட்சம் அவர்களை காணவில்லை என்றாலும் கூட அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற உணர்வையாவது நான் பெற வேண்டும் என்று நினைத்தாய். என்னவாம், அது நடந்தே தீரும். நாளை நிச்சயமாக உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற விஷயத்தை எக்காரணம் கொண்டும் இவர்களை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென இந்த வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கின்ற அன்பு என்றென்றும் உனக்கு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் யார் உன்னை கைவிட்டாலும் இவர்களின் அன்பு உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கும். அப்பேற்பட்ட ஒருவரின் வருகை நாளை உன் இல்லத்தில் நிச்சயமாக இருக்கப் போகிறது என்பதனை அப்பன் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் நாளை நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த அப்பன் அன்பை நீ புரிந்து கொள்வாய். அப்பன் எதனால் சொன்னார், எதற்காக சொன்னார் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மையை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதற்காக இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். போலியான அன்பினை கண்டு என் பிள்ளை நீ கதிகலங்கி நின்றது எல்லாம் போதும்.
போலியான அன்பை என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் வெறுத்ததெல்லாம் போதும். உண்மையான அன்பினை காண வேண்டிய கட்டாயம் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது. பல உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றது. பல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. உண்மையான அன்பினை காண வேண்டிய கட்டாயம் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. பல நாட்களாக இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக உனக்கு வந்துவிட்டது. எந்த நேரத்திலும் உனக்கு நான் கொடுப்பதை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாமல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நினைத்து நீ பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நல்ல பலன் கிடைக்கத்தான் போகின்றது. யாராக இருந்தாலும் என் குழந்தை தேடி வருகின்றவர்கள் என் பிள்ளை நாளைய தினம் அம்மாவாசை உன்னுடைய இல்லத்தின் இறந்து போனவர்கள் உன்னுடைய முன்னோர்கள் என்று இவர்கள் எல்லாம் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள். நாளைய தினம் என்றால் அம்மாவாசை நாட்களிலேயே வரக்கூடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அம்மாவாசை நாளை இல்லையே என்று என் குழந்தை நீ நினைத்துவிடக்கூடாது அல்லவா? அம்மாவாசை வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்த இவரை நினைத்து நீ எதனையும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். மீண்டும் இவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்து விடாதா? மீண்டும் ஒரு முறை ஆவது இவரை சந்தித்து விட மாட்டோமா என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இதற்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். உன்னை தேடி அம்மாவாசை நாட்களில் வருகிறார்கள் என்பதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இருந்து களைத்தெடுத்த உனக்கான நன்மையை கொடுக்க இவர் முடிவு எடுத்து வருகின்றார். நிச்சயமாக அவருக்கு ஒரு சொம்பு நீரை வைத்துவிடு. நிச்சயமாக நாளை இரவு முடிந்ததும் நாளைய மறுநாள் அந்த சொம்பில் இருக்கின்றது நிச்சயமாக நீர் குறைந்திருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த சொம்பில் இருக்கின்ற நீர் குறைந்திருக்கிறது என்றால் அவர் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சென்றதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொள்வாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நம்முடைய சூழ்நிலை ஒரு விஷயம் மாறி மாறி நமக்கு பிரச்சனையையும் தரும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆனால் ஒருவரினுடைய இழப்பு என்பது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது ஒரு விஷயமாக இருக்கிறது. நடக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கேற்றது போல இந்த வாழ்க்கையில் அதனை நன்மைகளை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காகவும் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வருகின்றது. அப்பன் யோசிக்காமல் எதையும் முன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் என்பதை நீ உணர்கின்றாய் அல்லவா? அப்பன் சொன்ன விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற பேரதிர்ஷ்டம் என்பதை நீ மறக்கக்கூடாது. இதனால் வரையிலுமே நீ பட்ட கஷ்டத்திற்கு உனக்கான நல்ல பதில் கிடைக்கும். உன்னுடைய இல்லத்தில் அம்மாவாசை நாளில் இந்த ஆத்மாக்கள் வந்து செல்லும் பொழுது எதிர்பாராத ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும். எத்தனை நாள் நீ தவித்த விஷயத்திற்கு உனக்கு ஒரு முடிவு கிடைத்துவிட்டது. என் பிள்ளையே, அப்பன் மீண்டும் ஒரு முறை உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றேன். அம்மாவாசை தினத்தில் கட்டாயமாக உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்கள் வருவது உறுதி. இரண்டாவதாக அவர் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க பல முயற்சியை எடுத்து வைக்கப் போவதும் உறுதி. ஆனால் நாளை எல்லாம் நடந்துவிடும் என்று நினைத்தாயானால் அது தவறு. என் குழந்தையே, காலத்தின் கட்டாயம் நாளை இவர் உன் இல்லத்தில் வந்து உன்னுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது. அதன் முடிவு இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும். எப்பொழுதும் நீ எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம்
உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் அதற்கு தெய்வத்தின் மீது ஒருபோதும் நீ பழி போடக்கூடாது. தெய்வத்திடம் ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சொல்லிவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவாக இருக்கும் என்பதனை நீ சற்று உணர்ந்து கொண்டு தெய்வம் ஒருபோதும் தாமதிக்காமல் நமக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த விஷயத்தை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு வாழ்க்கை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயத்தை எண்ணி வருத்தப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் வந்து உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறார்கள் என்பதனை நீ மேலும் மேலும் நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம்தான் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். எதிர்பாராத இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விட்டாதே என்று நீ வருத்தப்படாதே. இனி இந்த சூழ்நிலை என்றென்றும் உனக்கான நன்மையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் பிள்ளை இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தோடு கண்காணித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தீய விஷயத்தை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயத்திலிருந்தும் நிச்சயமாக மீட்டு எடுக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி எல்லா நல்ல விஷயங்களும் இருந்து உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து நல்லபடியாக உன் வாழ்க்கையை உயர்த்த முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.